ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆசிகா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் கட்லெட் தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி எப்படி பண்ணுறது சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ரொம்பவும் டேஸ்டியாக, நல்லா ஒரு கிறிஸ்பியாக, நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய அலவன்ஸில், நான் சொல்லக்கூடிய மெத்தடில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்கும். வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி பண்ணுறேன், என்னென்ன டிப்ஸ்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக நான் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு தேவையானது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, நான் 150 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன், 3 வெங்காயம், காரத்துக்கு தகுந்தவாறு நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் 4-10 தேங்காய் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் எடுக்கும் நம்ம வந்துட்டு தேங்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காய் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா வதக்குறனால அதோடைய மனம் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டே வந்துட்டு நம்ம தேங்காய் நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். நல்லா ப்ரௌனிஷாக வதக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை, தேங்காயோட ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நீங்கள் வதக்குனீங்க அப்படின்னா போதும். அதுக்கப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை நம்ம வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாமே நம்ம வந்துட்டு வதக்கிட்டு நம்ம அரைக்கும் போது வடை வந்துட்டு ரொம்பவும் சாஃப்டாகவும் நல்ல ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம வதக்காமல் அப்படியே சேர்த்து நம்ம வடை செய்யும் போது பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு கம்மியாக இருக்கும், அந்தளவுக்கு இருக்காது. எங்கள் வீட்டில் காரம் வந்துட்டு கம்மியாக சாப்பிடுவாங்க, அதனால வந்துட்டு நான் 2 பச்சை மிளகாய் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க அப்படின்னா நீங்கள் கூட வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மட்டனை வந்துட்டு நம்ம இது போல் நம்ம வந்துட்டு வதக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள்தூள் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இது கூட நான் மிளகாத்தூள் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு வதக்கிக்கலாம். எண்ணெய் வந்துட்டு அதிகமாக விட வேணாம், கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு எண்ணெய் விட்டுட்டு வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு வதக்கிக்கோங்க. நல்லா எல்லாமே வந்துட்டு ஃப்ரை ஆகணும், நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும் அப்படிலாம் எந்த இதுவும் இல்லை. அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் வதக்கிட்டீங்க அப்படின்னா போதும். இதுக்கு நான் 1/4 டீஸ்பூன் நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் புதினா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நம்ம மல்லிக்கு பதிலாக புதினா ஆட் பண்ணி செய்யும்போது இன்னும் டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம கரம் மசாலா தூள் வந்துட்டு நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக வதக்கினதுக்கு அப்புறமேட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 50 கிராம் நான் வந்துட்டு உடச்சக்கல்லையை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லையா அந்த மட்டன்லாம், இதை வந்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது, நான் ஒரு ரவை ஸ்டேஜுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஃபைனலாக நான் 2 டீஸ்பூன் நான் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்துட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமேட்டு இதே போல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் அந்த எண்ணெயில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறனால நமக்கு வந்துட்டு ஒட்டாமலும் நல்ல ஒரு சாஃப்ட்னஸும் வந்துட்டு நமக்கு கொடுக்கும். உடச்சக்கல்லை சேர்க்குறனால நமக்கு வந்துட்டு ஒரு கெட்டியான பதம் வந்துட்டு நமக்கு கொடுக்கும். நம்ம இது கூட நம்ம முட்டையும் சேர்க்கலை, பிரெட் கிராம்ஸும் சேர்க்கலை. நம்ம சுட்டு முடிஞ்சோடனே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த வடை வந்துட்டு ரொம்பவே டேஸ்டியாகவும் நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுணும் இந்த ரெட் கலரில் நல்லா கிறிஸ்பியாக வரணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு பிரெட் கிராம்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரிலாம் வரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நான் சொன்ன அலவன்ஸில் நான் சொல்லக்கூடிய பொருள்லாம் நீங்கள் வந்துட்டு சேர்த்துட்டு நீங்கள் இதே போல் நீங்கள் மட்டன் கட்லெட் செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஸ்பூனை வச்சுட்டு நல்லா திருப்பி போடுங்க, ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து திருப்ப வரும். பெரிய கரண்டி அந்த மாதிரி நீங்கள் வச்சு நீங்கள் திருப்பும் போது வந்துட்டு வடை வந்துட்டு உடஞ்சிரும். நம்ம ஸ்பூனில் வச்சு நம்ம திருப்பும் போது அழகாக வந்துட்டு நமக்கு திருப்ப வரும்.
பாருங்கள் நமக்கு வந்துட்டு 2 சைடுமே நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்திருக்கு. எண்ணெய் வந்துட்டு பாருங்கள் அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு பிடிக்காது. இப்போ மீதி இருக்கக்கூடிய வடையெல்லாம் வந்துட்டு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடுமே நல்லா கிறிஸ்பியாக நமக்கு வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போ தான் என்னுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா என்னுடைய சேனலை லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நம்ம மீதி இருக்கக்கூடிய மாவு எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா மட்டன் கட்லெட் ரொம்பவே டேஸ்டியாக சாஃப்டாக கிறிஸ்பியான கட்லெட் வந்து நம்ம வீட்டிலேயே வந்துட்டு நம்ம செஞ்சுட்டோம் பாருங்கள். இப்போ அவ்வளோதான். இப்போ நான் வந்துட்டு மட்டன் கட்லெட்டை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். உள்ளேயும் வந்துட்டு நல்லா ஜூஸியாக வந்துட்டு வெந்திருக்கு. இது வந்து குழந்தைங்களா இருக்கட்டும் வயசானவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.